ஓம் சாந்தி. முரளி டேட் 26/2/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிய குழந்தைகளை, சுகம் கொடுக்கும் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் யோக பலத்தை சேமித்து வைத்தால் கடைசியில் அதிக வேலைக்கு வரும். இன்றைய கேள்வி, எல்லையற்ற வைராக்கிய குழந்தைகள், உங்களிடம் எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? பதில், இது நமது சீச்சே சரீரம். இதை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். தந்தையும் ஆஸ்தியையும் நினைவில் இருக்க வேண்டும். வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். கர்மம் செய்தபடியே நினைவில் இருக்கும் முயற்சி அப்படி செய்ய வேண்டும். அதனால் பாவங்களின் சுமை தலையிலிருந்து இறங்க வேண்டும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு தினம்தோறும் மிக எளிய விஷயங்களை புரிய வைக்கிறார். இது ஈஸ்வரிய பாடசாலை. பகவான் வாக்கு என கீதையிலும் சரியாக சொல்கிறார்கள். அனைவருக்கும் ஒரு பகவான் தந்தையே இருக்கிறார். அனைவரும் பகவான் ஆக முடியாது. ஒரு தந்தைக்கு அனைவரும் குழந்தைகள் ஆக முடியும். தந்தை புது உலக சொர்க்கத்தை படைப்பவர் என்பது நிச்சயம் புத்தியில் வர வேண்டும். அந்த தந்தையிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி நிச்சயம் கிடைத்திருக்கும். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி பாடப்படுகிறது. ஆனால் சிவ ஜெயந்தி எப்படி ஏற்படுகிறது என்பதை தந்தையே புரிய வைக்கிறார். குழந்தைகளை மீண்டும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்க, அதாவது ஆஸ்தி கொடுக்க தந்தை கல்பங்களின் சங்கம யுகத்தில் வருகிறார். இந்த நேரம் அனைவருக்கும் ராவணனின் சாபம் கிடைத்திருக்கிறது. அதனால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இருப்பது கலியுக பழைய உலகம். நாம் பிரம்மா வாய் வம்ச பிராமணர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். தம்மை பிரம்மா குமார் குமாரி என யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கல்பம் கல்பமாக தாத்தாவிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி பெறுகிறோம் என்பதை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவபாபா நமக்கு தாத்தாவா இருக்கிறாரு. பிரம்மா மூலமாக தாத்தாவுடைய ஆஸ்தி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்பிக்கை வைங்க. இவ்வளவு அதிக குழந்தைகள் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அவர்தான் அனைவருக்கும் தந்தை. பிரம்மாவும் குழந்தையே. எல்லா குழந்தைகளுக்கும் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சத்தேக ராஜதானே அவரது ஆஸ்தி. இந்த எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். அதனால் நிச்சயம் நம்மிடம் சொர்க்க ராஜ்யம் இருக்க வேண்டும். ஆனால் இதை மறந்து விட்டீர்கள். நம்மிடம் சொர்க்கத்தின் ராஜ்யம் இருந்தது. ஆனால் நிராகார தந்தை எப்படி கொடுப்பார்? நிச்சயம் பிரம்மா மூலமாக தான் கொடுப்பார். பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது இது கல்பங்களின் சங்கமம். சங்கமத்தில் பிரம்மா இருக்கிறார். அதனால்தான் பிகே என்று சொல்கிறார்கள். எந்த மூட நம்பிக்கையின் விஷயமும் இங்கு இருக்க முடியாது. தத்தெடுக்கப்படுகிறீர்கள். நாம் பிரம்மா குமார குமாரிகள். பிரம்மா சிவபாபாவின் குழந்தை. நமக்கு சிவபாபாவிடமிருந்து மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. முன்னரும் கிடைத்திருந்தது. அது கிடைத்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. நாம் தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். கடைசி வரை வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து தர்மம் இப்போது வரை இருக்கிறது. வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்துவர் ஆகியிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்து வந்தார். இப்பொழுது விருத்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதலில் சத்தோ பிரதானம், பிறகு ரஜோ தமோவில் வர வேண்டும். நீங்கள் சத்தியுகத்தில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு ரஜோ தமோவில் வந்தீர்கள். தமோ பிரதான உலகிலிருந்து நிச்சயம் சத்தோ பிரதானம் ஆகிறது. தூய்மை இல்லாத உலகம் கண்டிப்பாக மீண்டும் என்ன ஆகுது? தூய்மையாக ஆகுது. புது உலகில் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. முக்கிய தர்மங்கள் 4. உங்கள் தர்மம் அரை கல்பம் நடக்கிறது. இங்கு நீங்கள் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனினும் விகாரி ஆகிவிட்ட காரணத்தால் நீங்கள் உங்களை தேவி தேவர் என சொல்லிக் கொள்வதில்லை.
நீங்கள் ஆதி சனாதனா தேவி தேவாதா தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தீர்கள். ஆனால் பாவ பாதையில் சென்ற காரணத்தால் நீங்கள் பத்தீத்தராகிவிட்டீர்கள், தூய்மை இழந்துட்டீங்க. அதனால் தம்மை இந்து என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணராக மாறியிருக்கிறீர்கள். மிக உயர்ந்தவர் சிவபாபா. பிறகு பிராமணர்கள் நீங்கள். பிராமணர்கள் உங்கள் வருணம் மிக உயர்ந்தது. பிரம்மா பாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறீர்கள். ஆனால் ஆஸ்தி பிரம்மாவிடமிருந்து கிடைப்பதில்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்மா இப்பொழுது தந்தையை அறிந்து கொண்டது. என் மூலமாக என்னை அறிவதால் முழு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசி ஞானத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அந்த ஞானம் என்னிடம் மட்டுமே இருக்கிறது. நான் ஞானக்கடல், ஆனந்த கடல், பவித்திர கடல். 21 பிறவிகள் நீங்கள் பவித்திரமாகின்றீர்கள். பிறகு விஷக்கடலில் விழுகிறீர்கள். இப்பொழுது ஞானக்கடல் தந்தை உங்களை அழுக்கில் இருந்து தூய்மையாக ஆக்குகிறார். எந்த கங்கையின் தண்ணீரும் தூய்மையாக்க முடியாது. குளிக்க போகிறார்கள், எனினும் அந்த தண்ணீர் ஒன்றும் பத்தீத்த பாவன் இல்லை. இந்த நதிகள் சத்தியுகத்திலும் இருக்கின்றன, கலியுகத்திலும் இருக்கின்றன. தண்ணீரில் வித்தியாசம் இருப்பதில்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரு ராமர் என்றும் சொல்லவும் செய்கிறார்கள். அவரே ஞானக்கடல், பத்தீத்த பாவனர், உடலற்றவர். தந்தை வந்து ஞானத்தை புரிய வைக்கிறார். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். சத்தியுக திரேதாவில் பக்தி, சாஸ்திரம் போன்ற எதுவும் இருப்பதில்லை. நீங்கள் தந்தையிடமிருந்து சதா சுகத்தின் ஆஸ்தி பெறுகிறீர்கள். அதற்காக அங்கே நீங்கள் கங்கையில் குளிப்பதோ அல்லது எங்காவது யாத்திரை செல்வதோ கிடையாது. சத்தியுகத்துல இது உங்கள் ஆன்மீக யாத்திரை. இங்க இருந்து நம்ம பாபா எங்க இருக்கிறாரு? பரம்தாமத்துல இருக்கிறாரு. நம்ம மன புத்தி மூலமா அங்க யாத்திரா போறோம் இல்லையா? இதுதான் உண்மையான யாத்திரை. இதை எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்தான் தந்தை. மனித தந்தையாக பலர் இருக்கிறார்கள். உடலுக்கு அப்பா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்மீக தந்தை ஒருவரே, ஆத்மாவுக்கு தந்தை ஒருத்தர் தான். இதை மிக உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். உங்களுக்கு எத்தனை தந்தைகள் என்று பாபாவும் கேட்கிறார். அப்பொழுது இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு எத்தனை அப்பா இருக்காங்க அப்படின்னு பாபா கேட்கும் பொழுது இவர் என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு தந்தை தானே இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2, 3 தந்தைகள் எப்படி இருப்பார்கள் என குழப்பம் அடைகிறார்கள். அந்த பரமாத்மா தந்தையை துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். துக்கம் வரும் பொழுது யார நினைக்கிறாங்க? பரமாத்மா தந்தைய தானே நினைக்கிறாங்க. பரம்பிதா பரமாத்மா எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என துக்கத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் சொல்கிறீர்கள். எனவே 2 தந்தைகள் ஆகிவிட்டனர். ஒருவர் மனித தந்தை, உடலுக்குரிய தந்தை. மற்றவர் ஆன்மீக தந்தை, ஆத்மாவுடைய தந்தை. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. நாங்கள் உங்கள் குழந்தைகள். உங்கள் கிருபையால் எங்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கிறது என அவருக்கு புகழ் பாடுகிறீர்கள். லௌகீக தாய் தந்தையிடமிருந்து சுகமான வாழ்வு கிடைப்பதில்லை. அவங்க உடலுக்கான தந்தை தானே. எப்போது துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது அந்த தந்தையை நினைவு செய்கிறீர்கள். ரொம்ப துக்கம் வரும் பொழுது யார நினைக்கிறாங்க? கடவுளை தானே நினைக்கிறாங்க, அப்பனே அப்படின்னு சொல்லி. இந்த தந்தையை அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். மற்ற யாரும் கேட்க முடியாது. சிவபாபா மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை தந்தை அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியும். வேற யாருமே கேட்க முடியாது. பாபா, நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சொல்வதை தவிர வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம். மற்ற எல்லோரும் துக்கம் கொடுக்கிறார்கள், நீங்கள் மட்டுமே சுகம் கொடுக்கிறீர்கள் என பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடினீர்கள். அதனால் இப்பொழுது தந்தை வந்து நீங்கள் என்ன சொல்லீர்கள் என்பதை நினைவூட்டுகிறார். நீங்கள் மட்டுமே பிரம்மா குமாரிகள் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட கல்புத்தி இருப்பதால் பிகே என்றால் என்ன, இந்த பிரம்மா குமாரிகள் அப்படின்னா யாரு, மம்மா யாரு, பாபா யாரு, அதாவது பிரம்மா பாபா யாரு, சிவபாபா யாரு என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. இவர்கள் ஒன்றும் சாது சந்நியாசி இல்லை இல்லையா? மம்மாவோ இல்ல பிரம்மா பாபாவோ வந்து சாது சந்நியாசி கிடையாது. சாது சந்நியாசியை குரு என்று சொல்வார்கள், அம்மா அப்பா என்று சொல்ல மாட்டார்கள். இங்க நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மா பாபாவையும் அம்மாவையும் தாய் தந்தை அப்படின்னு சொல்றோம்.
இந்த தந்தை தேவ தர்மத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். சிவபாபா உடல் கிடையாது, அவர் பிரம்ம உடல்ல வந்துதானே தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜா ராணியாக இருந்து ஆட்சி செய்தார்கள். முதலில் பவித்திரமாக இருந்தார்கள், தூய்மையாக இருந்தார்கள். பின்னர் அப்பவித்திரம் ஆகிறார்கள். பிறகு எடுத்து அந்த ஆத்மாவும் என்ன ஆயிடுறாங்க, தூய்மை இழந்துடுறாங்க. யார் பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்களே பிறகு 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். முதலில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. யார் 21 குலத்திற்கு நன்மை செய்வாரோ அவரே குமாரி என்பது உங்கள் புகழ். நீங்கள் குமாரிகள், குடும்பத்தார் இல்லை, நீங்கள் பெரியவர்கள். எனினும் புது பிறவி எடுத்து அனைவருக்கும் தந்தையின் மகன்கள் மகள்களாக மாறி இருக்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே புது பிறவி எடுத்து சிவபாபாவுக்கு மகன் மகளாக மாறி இருக்கோம். யாரு மூலமா? பிரம்மா மூலமாக. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அதிகமாகிக் கொண்டே போவார்கள். பிறகு நீங்கள் எல்லோரும் தேவர்களாவீர்கள். இது சிவபாபாவின் யாகம். இதை ராஜஸ்வ யாகம், சுயராஜ்யம் பெறும் யாகம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாக்களுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் ஆஸ்தியாக கிடைக்கிறது. இந்த ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யாகத்தில் என்ன செய்ய வேண்டும்? சரீரம் உட்பட இருக்கும் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும், அதாவது சுவாகா செய்ய வேண்டும். இந்த யாகத்திலிருந்து நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஏ பாபா, எப்போது நீங்கள் வருவீர்களோ அப்போது நாங்கள் பலியாவோம், அர்ப்பணமாவோம் என பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடி வந்ததை தந்தை நிறைவூட்டுகிறார். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உங்களை பிரம்மா குமார் குமாரிகள் என புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இல்லற விவகாரத்தில் இருங்கள், ஆனால் தாமரை மலரை போல தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மை குடும்ப விவகாரங்கள்ல நல்லா இருங்க, ஆனா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? தாமரை மலரை போல தூய்மையாக இருக்கணும். ஆத்மா என உணருங்கள், உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நாம் தந்தையின் குழந்தைகள், ஆத்மாக்கள். நீங்கள் காதலிகள், நான் மட்டுமே ஒரு காதலர் என்று தந்தை சொல்கிறார். காதலர் என்னிடம் நீங்கள் புகார் செய்து கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் அரை கல்ப காதலிகள். அவரை பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறீர்கள். அவர் நிராகாரர், உடலற்றவரா இருக்கிறாரு. ஆத்மாவும் நிராகாரமாகவே இருக்கிறது. அது இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் பாகத்தை நடிக்க வேண்டும். பக்தி இரவு மனிதர்கள் இருளில் தடுமாறுகிறார்கள். துவாபர யுகத்தில் இருந்து நீங்கள் தடுமாறி வருகிறீர்கள். இந்த நேரம் அதிக துக்கத்தோடு இருக்கிறீர்கள். இது பழைய உலகின் கடைசி நேரம். இந்த பைசா எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஒருவர் கோடீஸ்வரராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், நம்பர் 1 பணக்காரராக கூட இருக்கலாம். குழந்தை பிறந்தால் இந்த செல்வம் தனது குழந்தைகளுக்காக என்பதையும் தனது பேரன் பேத்திகள் சாப்பிடுவார்கள் எனவும் நினைப்பார்கள். ஆனால் யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த உலகமே அழிய போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டுமே இருக்கிறது. அதிக தடைகள் ஏற்படும். தமக்குள் சண்டை போடுவார்கள். கடைசியில் அப்படி சண்டை போடுவார்கள். அதனால் இரத்த ஆறுகள் ஓடும். நீங்கள் யாரோடும் சண்டை போடுவதில்லை. நீங்கள் யோக பலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைவில் இருந்தால் உங்கள் முன் யாராவது கெட்ட எண்ணத்தோடு வந்தால் அவர்களுக்கு பயங்கர காட்சி கிடைக்கும். அதை பார்த்து பயந்து ஓடி விடுவார்கள். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்வீர்கள், அவர்கள் ஓடுவார்கள். யார் உறுதியான குழந்தையோ முயற்சியில் இருப்பாரோ அவர் எனக்கு ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என இருப்பார்கள். கைகள் காரியங்களை செய்ய இதயம் இறைவனிடம் இருக்க வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள் வீட்டையும் பராமரிக்க வேண்டும். ஆனால் ஆத்மாக்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் பாவங்களின் சுமை இறங்கும். என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறுவீர்கள். ஆனால் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஆவீர்கள். பிறகு நீங்கள் எல்லோரும் இந்த சரீரத்தை விடுவீர்கள். பாபா அனைத்து ஆத்மாக்களையும் கொசுக்களை போல் அழைத்து செல்வார். மற்ற முழு உலகமும் தண்டனை பெற வேண்டும். பாரதத்தில் கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பார்கள். அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை. இங்கே அதிக வளர்ச்சி ஏற்படும்.
கண்காட்சி ப்ரொஜெக்டர் மூலமாக எத்தனையோ பேர் கேட்கிறார்கள். அவர்கள் பிரஜைகளாகி கொண்டே போவார்கள். ராஜாவாக ஒருவர் இருப்பார், மற்றவர்கள் பிரஜைகள். மந்திரியும் பிரஜையின் வரிசையில் வருகிறார். எண்ணற்ற பிரஜைகள் இருப்பார்கள். ஒரு ராஜாவிற்கு லட்சக்கணக்கில் பிரஜைகள் இருப்பார்கள். எனவே ராஜா ராணி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்து கொண்டே நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்படி காதலன் காதலி இருக்கிறார்கள். அவர்களிடம் உலகிய அன்பு இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் இந்த நேரம் காதலிகள். யாருடைய காதலிகள்? ஷூபாபாவுடைய காதலிகள். உங்கள் காதலர் வந்திருக்கிறார், உங்களுக்கு கற்பிக்கின்றார், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். படிப்பித்து நீங்கள் தேவர்களாக ஆவீர்கள். நீங்க எல்லாருமே படிச்சு இப்ப இந்த தேவதையாக மாற போறீங்க அப்படின்னு காதலன் சொல்றார். நினைவால் விக்கர்மங்கள் அழியும், மேலும் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிறகு 84 பிறவி சக்கரத்தையும் நினைவில் வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் இத்தனை பிறவிகள், திரேதாவில் இத்தனை பிறவிகள் என தேவி தேவர் தர்மத்தைச் சேர்ந்த நாம் முழுமையாக 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். இனிமேல் நீங்கள் அதிக வளர்ச்சி பெறுவீர்கள். போக போக நிறைய குழந்தைங்க வருவாங்க. உங்கள் சென்டர்கள் ஆயிரக்கணக்கில் வளர்ச்சி அடையும். நிறைய சென்டர்கள் உருவாகும். தந்தையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள் என சந்து சந்தாக புரிய வைத்துக் கொண்டே இருப்பீர்கள்ங்கிறார். இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இது சீச்சே சரீரம். இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். சந்நியாசிகள் வீடு வாசலை மட்டும் விட்டு விட்டு போகிறார்கள். அவர்கள் அட்டயோகிகள். அவர்களால் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. இந்த பக்தியும் அனாதை என்று சொல்கிறார்கள். இந்த பக்தி துவாபர யுகத்தில் இருந்து ஆரம்பமாகிறது என்று தந்தை சொல்கிறார். 84 படிகளில் இறங்கி இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் தேவி தேவர்களாக இருந்தீர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். நாம் சத்தியுகத்தில் இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். லக்ஷ்மி நாராயணராக இருந்தவர்கள் இப்பொழுது பிராமணராக மாறியிருக்கிறார்கள். சத்தியுகத்தில் ஒரு ராஜா ராணி இருந்தார்கள். ஒரு மொழி இருந்தது. இதையும் குழந்தைகள் காட்சியில் பார்த்தீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆதி சனாதனா தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்களே 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது. ஈசன் சர்வவியாபி என்று அவர்கள் சொல்வதெல்லாம் தவறு. அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. பிறகு எனக்குள் பரமாத்மா இருக்கிறார் என்று எப்படி சொல்கிறார்கள்? அப்படியானால் அனைவரும் தந்தைகளாகிவிட்டார்கள். எவ்வளவு தமோ பிரதானமாக மாறிவிட்டார்கள். முன்னால் எதை கேட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது தந்தை சத்தியத்தை சொல்கிறார். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் உலகின் முதல், இடை, கடைசியை அறிந்து கொள்கிறீர்கள். இதுவே அமர கதையாகவும் இருக்கிறது. மற்றபடி சூக்ஷ்ம வதனத்தில் கதை எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்க செடிகள். நீங்கள் அமரராக மாறுவதற்கு அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் சந்தோஷமாக ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை சென்று பெறுவீர்கள். சத்தியுகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு உடலை விட்டுட்டு அடுத்த உடலை நம்ம எடுப்போம். இங்கே ஒருவர் இறந்தால் அழுது புலம்புகிறார்கள். அங்கே வியாதி எதுவும் இருப்பதில்லை. எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆயுளும் அதிகமாக இருக்கும். அங்கே யாரும் பத்தித்தம் ஆவதே இல்லை. தூய்மை இழக்கிற காரியமே அங்க கிடையவே கிடையாது. நாம் 84 பிறவிகளை முடித்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது உறுதி செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே 84வது பிறவியில இருக்கிறோம் அப்படிங்கறத நிச்சயப்படுத்துங்க. இப்பொழுது தந்தை நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தூய்மையாகும் யுக்தியையும் உங்களுக்கு சொல்கிறார். தூய்மை ஆகிறதுக்கான வழியையும் சொல்றாரு. தந்தையையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள், தூய்மை ஆயிடலாம். சத்தியுகத்தில் 16 கலைகள் முழுமையாக இருக்கும். பிறகு கலைகள் மெல்ல மெல்ல குறைகின்றன. இப்பொழுது உங்களிடம் எந்த கலையும் இல்லை. தந்தையே துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். எனவே அவரை லிபரேட்டர் என்று சொல்கிறார்கள். அனைவரையும் தன்னோடு அழைத்து செல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போறாரு. உங்கள் குரு
உங்களை கூடவே அழைத்து செல்வதில்லை. இப்போ உலகத்துல குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்கதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் தன்னோட கூட எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்கள கூட்டிட்டு போறதே சிவபாபா தான் அப்படிங்கும்போது அவங்க எப்படி நம்மள கூட்டிட்டு போக முடியும்? அங்கே குரு சென்று விட்டால் சீடர் ஆசனத்தில் அமர்கிறார். அங்க ஒரு குரு போயிட்டாங்கன்னா அந்த சிம்மாசனத்துல அதற்கு பின்னால இருக்கக்கூடிய சீடர் அந்த சிம்மாசனத்துல இருக்காங்க. பிறகு சீடர்களுக்குள் அதிக பிரச்சனை ஏற்படுகிறது. அவர்கள் சிம்மாசனத்திற்காக தமக்குள் சண்டை போடுகிறார்கள். நான் ஆத்மாக்கள் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை சொல்கிறார். இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பாபா வந்திருக்கிறதே நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போதான் வந்திருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணம் ஆகவில்லை என்றால் தண்டனை பெறுவீர்கள். இங்க முக்கியமான விஷயமே நம்ம பாபாவை நினைச்சு முழுமையாகணும். இல்லைன்னா தண்டனை தான் கிடைக்கும். மேலும் பதவியும் கெட்டு போகும். எங்கே ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது, ராஜ்யமே இங்கதானே உருவாகுது. எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்து படிக்கிறோமோ, பாபாவை நினைக்கிறோமோ, அதற்கு தகுந்தாற் போலதான் சத்தியுகத்துல நம்மளுடைய பதவி கிடைக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இங்கேதான் ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, நினைவை அப்படி செய்ய வேண்டும். அதனால் யார் கெட்ட எண்ணத்தோடு முன்னால் வந்தாலும் மாற வேண்டும். அது போல நம்ம நினைக்கணும் பாபாவை. எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற முயற்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, சுயராஜ்யத்தை பெறுவதற்கு ஷரீரம் உட்பட இருக்கும் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். எப்போது இந்த ருத்ர யாகத்தில் அனைத்தையும் சுவாகா செய்வீர்களோ அப்போது அரச பதவி கிடைக்கும். பிரம்மா பாபா அப்படிதானே செஞ்சாரு. வரதானம். சகித்து கொள்ளும் சக்தியின் விசேஷத்தால் பிறரின் சமஸ்காரங்களை மாற்றும் உறுதியான எண்ணமுடையவர் ஆகுக. சகித்து கொள்ளும் சக்தியின் விசேஷத்தின் மூலம் பிறரின் சமஸ்காரங்களை மாற்றும் உறுதியான எண்ணமுடையவர் ஆகுக. விளக்கம். பிரம்மா பாபா எப்படி ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் அவமரியாதையை சகித்து கொண்டு அவர்களை மாற்றினாரோ அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். அதற்காக உங்கள் எண்ணங்களின் உறுதியை மட்டும் தாரணை செய்யுங்கள். எண்ணங்கள்ல உறுதியாக இருக்கணும். எதுவரை இப்படியே போகும் என நினைக்காதீர்கள். எவ்வளோ காலத்துக்கு தான் இதே பிரச்சனை, எவ்வளோ காலத்துக்கு தான் இவங்க இப்படியே இருப்பாங்க, நான் எவ்வளோ காலத்துக்கு தான் சகிச்சுக்கிறது அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. எதுவரை சகித்து கொள்வது என முதலில் கொஞ்சம் தோன்றும். எனினும் உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள், சகித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவரும் மாறுவார். மனம் மட்டும் உடைந்து போக கூடாது. ஸ்லோகன். சங்கமத்தில் சகித்துக் கொள்வதும் வளைந்து கொடுப்பதும் மிகப்பெரிய மகத்துவம். சங்கமத்தில் சகித்துக் கொள்வதும் வளைந்து கொடுப்பதும் மிகப்பெரிய மகத்துவம். நல்லது. ஓம் சாந்தி.